இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது ஏன் ஊரு, இங்க நான் வச்சதுதான் சட்டம். உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. கிளம்பி போய்கிட்டே இருக்கு. இது உங்க ஊரு, நீங்க நடத்துற போட்டி. இங்க நீங்க வச்சதுதான் சட்டம்னு சொன்னீங்கல்ல, இப்ப என்ன செய்ய போறீங்க? நீ இப்படி பண்ணிட்டா நான் உடனே இவனை விளையாட விட்டுருவேன்னு நினைச்சேன். என்ன ஆனாலும் சரி, இவனை நான் இந்த போட்டியில கலந்துக்க விடவே மாட்டேன். அண்ணா, பிரச்சனை தெரியாமல் பேசாதீங்க. இந்த போட்டியில் கரிகாலம் விளையாடலைன்னா டோர்னமெண்ட்டே நடக்காது. விளையாட வந்தவங்க எல்லாத்தையும் அடித்து உடச்சி அராஜகம் பண்ணிடுவாங்க. இந்த விஷயம் நம்ம ஊர் முழுக்க தெரிஞ்சா உங்கள் பேர் தான் கெட்டு போகும். ஆமா ஆமா, பயங்கரமா கெட்டு போயிரும். அதுவும் நீங்க வேற மயிர் நீப்பின் வாழா கவரிமான் பரம்பரையாச்சே. ஊரு முன்னாடி உங்களுக்கு ஒரு அசிங்கம்னா உயிரே வேற விட்டுருவீங்களே. ஏய், கோவப்படாதீங்க, கூல் கூல். இதுக்கு முன்னாடி உங்க வீட்ல நடந்த விஷயத்தை வச்சுதான் நான் சொல்றேன். தண்ணி பிரச்சனை ஒண்ணு இல்லாத விஷயம், அதுக்கு போய் உங்க தம்பி ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டதா அவரே நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம உயிரை விட்டுட்டாருல. அத வச்சுதான் நான் சொன்னேன். அண்ணே, எலெக்ஷன் வேற வருது. இந்த நேரத்தில் நம்ம பேரை கெடுத்துக்கிட்டா ஓட்டெல்லாம் எதிராளிக்கு போயிடும். கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்கண்ணா. சரி விடு, விளையாட்டு தொலைக்கிட்டு. இப்படி சொன்னா எப்படி? கரிகாலனை பார்த்து நான் பண்ணதெல்லாம் தப்புதான் கரிகாலா, என்ன மன்னிச்சிரு, நீ போய் விளையாடுன்னு சொல்லுங்க. அப்பதான் கரிகாலன் போய் விளையாடுவான். அப்படியெல்லாம் என்னால சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா வா கரிகாலா, நம்ம வீட்டுக்கு போலாம். கரிகாலா ஒரு நிமிஷம் நில்லுப்பா. அண்ணா, கரிகாலம் போயிட்டா டோர்னமெண்ட்டே நடக்காதுண்ணே. நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு. நீ போய் விளையாடு. அது இனிமே என் கரிகாலன் கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். ஆண்டி, நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல. ஏமா, உன் ரூம்ல கொசு தொல்லையா? மழை காலம் வந்துருச்சுல்ல, கொசு இருக்கதான் செய்யும். அட நீங்க வேற சும்மா இருங்க. நானே மனசு நொந்து போய் பேசிட்டு இருக்கேன். மனசு நொந்து போய் பேசிட்டு இருக்கியா? ஏன், அப்படி என்ன ஆச்சு? வானதி அருள் மனச மாத்தணுங்கிறதுக்காக என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கா. இங்கிலீஷ் கத்துக்கிறா. நேத்து பார்த்தா நாமளே அசந்து போற மாதிரி அழகா மாடர்னா வந்து நிக்கிறா. அவகிட்ட இருக்கிற மாற்றத்தெல்லாம் பார்த்து அருள் அவளை ஏத்துக்கிட்டா என்ன பண்றது? அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கவே நடக்காது. என் புள்ள அதுக்கெல்லாம் மயங்குற ஆள் கிடையாது. நீ தேவையில்லாம அப்படியெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. என் பையன் உனக்கு தான், அதை யாராலையும் மாத்த முடியாது. என்ன நம்பு. நான் உங்களை நம்பிதான் இருந்தேன் ஆண்டி. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை போயிட்டே இருக்கு. அப்படியெல்லாம் நான் மனசு மாறிட மாட்டேன்னு என் புள்ள அவன் வாயால சொன்னா நீ நம்புவியா? நம்புறேன். நான் இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் விளையாட போறேங்கிறத நினைச்சா? இல்ல, நீ கடைசியா அந்த ஆள்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு வந்தேல்ல, அதை நினைச்சுதான். அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் கரிகாலன்னு சொன்னேன்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நந்தினி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது அது ஏதோ தெரியாம வாய் தவறி வந்துருச்சு, அவ்வளவுதான். நீ அத போய் பெருசாலாம் எடுத்துட்டு பேசாத. வாய் தவறி வந்தாலும் மனசுல இருக்கிறதான சொன்னேன். டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏன் ஏதாவது நினைச்சிட்டு சொல்லிட்டு இருக்காத. நான் தான் உன்கிட்ட டைம் வேணும்னு கேட்டல. நீ சொன்ன அந்த டைம் எப்பதான் முடியும்? நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றத நான் எப்பதான் கேட்க போறேன்?
அது இப்போதைக்கு நடக்காது கரிகாலா. வெட்டியா இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். போட்டி ஆரம்பிக்க நேரம் ஆயிடுச்சு. வா போலாம். கை கொடுங்க. மேல வாங்க. என்ன ஆண்டி, நீங்க என்னென்னமோ சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க, இங்க வந்து பார்த்தா இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. டேய் அருளு, டேய் அருளு, என்னடா நடக்குதுங்க? என்னடா ஆச்சு? நல்லா கேளுங்க. மா, கால் வழுக்கி கீழே விழுந்துட்டமா, முதுகு பிடிச்சுக்கிச்சு, என்னால எந்திரிக்க முடியல. இவளை தூக்கி விட சொன்ன, இவ என்ன தூக்கி விட முடியாம என் மேல விழுந்துட்டா. மாப்பிள, இதானே நடந்தது, வேற ஒண்ணும் இல்லல்ல? வேற என்ன மாமா நடக்க போகுது? நீங்க வேற. கீழே விழுந்ததுல ஏதாவது அடிக்கடி பட்டுச்சாடா? ஐஸ்வர்யா நீ இப்ப என்னன்னு பாரு. மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அடி எதுவும் படல. முதுகு பிடிச்சிருக்குன்னு சொன்னியே. அது இப்ப சரியா போச்சு. நான் போய் ட்ரெஸ் மாத்திக்கிறேன். இனிமே என் புள்ள பக்கத்துல போன அவ்வளவுதான். போவேன். என்ன பண்ணுவீங்க? அவரு என்னோட புருஷன். அவர் பக்கத்துல போவேன், அவரை கட்டி பிடிப்பேன், முத்தம் கூட கொடுப்பேன். அவர்கிட்ட அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா அவர் என்னோட புருஷன். நான் அவரை என்ன வேணாலும் பண்ணுவேன். அவரே ஒண்ணும் சொல்லாம போறாரு, உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஒழுங்கா உங்க வேலையை மட்டும் பாத்துட்டு போங்க. தேவையில்லாம புருஷன் பொண்டாட்டி நடுவுல வந்து அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லி மூக்க உடைச்சிட்டு போகாதீங்க. ரெண்டு பேரோட பேச்சு கேட்டுக்கிட்டு வெட்டியா இப்படியே இருந்து கல்யாணம் ஆகாமலே வாழ வெட்டி ஆயிடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.